அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். अरे पॉपकॉर्न के ऊपर भी डाल रहे हैं टैक्स। मैं मीडिया से हाथ जोड़कर रिक्वेस्ट करती हूं, ये पूरे प्रेस मीट हम करते हैं हर जीएसटी काउंसिल के बाद, और टैक्स ऐसे विषय है जिसमें बहुत लेयर्स होता है। कोई आंख बंद करके टैक्स लगाते भी नहीं है और आंख बंद करके हटाते भी नहीं है। पूरे विषय समझने के बाद प्लीज आपके मीडिया में चलाइए। पॉपकॉर्न के ऊपर टैक्स, मैं इसका पूरे पृष्ठभूमि आपके सामने रखना चाहती हूं। सॉल्टेड पॉपकॉर्न, कैरामलाइज्ड पॉपकॉर्न, प्लेन पॉपकॉर्न, ऐसे स्टेट्स हैं जहां இரண்டு வீடியோக்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஒரு பக்கம் அன்னபூர்ணா ஹோட்டல் அதோடைய உரிமையாளர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நான் பண்ணை தனியாக வித்தால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, பண்ணுக்குள்ள பட்டரை தராக வித்தா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க. நான் ஒரு தொழிலை நடத்தும் போது எதற்கு எப்படி ஜிஎஸ்டி போடணும்னு எனக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறியது இந்த வீடியோ, பேசும் பொருளாகவும் மாறியது. அதற்கு அடுத்த நாளே அவர் மன்னிப்பு கேட்டது. ஒரு அகங்காரத்தில் ஒரு மகாராணி உட்கார்ந்தது போது பிரஜை எப்படி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அது போன்ற அந்த காட்சிகள் இருந்தது. பல்வேறு நபர்கள் அதையும் விமர்சித்தார்கள். இப்போ இன்னொரு வீடியோ வெளிவருகிறது. பாப்கார்னை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். பாப்கார்னில் எப்படி ஜிஎஸ்டி போடுவது, எப்படி போடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு வீடியோவே நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். தொடக்கத்தில் அதற்கான ஒரு ரீகேப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பட் இதற்கு மேலே நீங்கள் ரெண்டு வீடியோவே பாருங்கள். அன்னபூர்ணா ஹோட்டலின் முதலாளியின் வீடியோ, அதற்கு பின்பு நிர்மலா சீதாராமனுடைய அந்த பாப்கார்ன் ஜிஎஸ்டி அந்த வீடியோ, இதற்கு பின்பு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை இன்னும் ஆழமாக அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமே ஜாமையும் கொண்டா நானே வச்சுட்டேன், பணம் நடக்க முடியல. அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன். இன்னொன்னு இதே அம்மா உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க, கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அதனாலதான் அம்மா அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காபி அப்படிதான் போகுது. அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்தியா கூட சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாலும் ஒரே மாதிரியே பண்ணணும், தனித்தனியா வைக்காது. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டது மேடம். அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசர்ல இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் பண்ணிருக்காங்க. Three things on which even as the GST Council was busy deliberating from the morning, there's a lot of speculation in the media, and as a result there's a lot of speculation in the social media. अरे पॉपकॉर्न के ऊपर भी डाल रहे हैं टैक्स। मैं मीडिया से हाथ जोड़कर रिक्वेस्ट करती हूं, ये पूरे प्रेस मीट हम करते हैं हर जीएसटी काउंसिल के बाद, और टैक्स ऐसे विषय है जिसमें बहुत लेयर्स होता है। कोई आंख बंद करके टैक्स लगाते भी नहीं है और आंख बंद करके हटाते भी नहीं है। पूरे विषय समझने के बाद प्लीज आपके मीडिया में चलाइए। पॉपकॉर्न के ऊपर टैक्स, मैं इसका पूरे पृष्ठभूमि आपके सामने रखना चाहती हूं। सॉल्टेड पॉपकॉर्न,
कैरामलाइज्ड पॉपकॉर्न, प्लेन पॉपकॉर्न। ऐसे स्टेट्स हैं जहां नमकीन के नाम में पॉपकॉर्न सॉल्टेड भी सेल होता है कि नहीं? नमकीन है वो, मगर जब पॉपकॉर्न सॉल्टेड सिर्फ नहीं है, उसमें कैरामलाइज्ड पॉपकॉर्न भी मार्केट में आता है एडेड शुगर के साथ। एडेड शुगर के चीज हर एक में रेट एक है, नमकीन के ऊपर रेट कम है। सो कैरामलाइज्ड पॉपकॉर्न का ट्रीटमेंट के ऊपर सब लोग विस्तार से चर्चा की। व्हेन यू टॉक आउटसाइड इट लुक्स सिली, अरे पॉपकॉर्न के ऊपर इतना चर्चा चाहिए क्या? मगर हर आइटम के ऊपर फिटमेंट कमेटी में स्टेट्स भागीदारी लेकर चर्चा करने के समय वो क्लियरली बोलते हैं एडेड शुगर वाले चीज को तो हम ट्रीटमेंट अलग ही देते हैं, चाहे वो ड्रिंक हो, कार्बोनेटेड ड्रिंक हो, जूस हो, जिसमें एडेड शुगर है। इसीलिए पॉपकॉर्न का ट्रीटमेंट में जब तक वो नमकीन है, सॉल्टेड है, मसाला एडेड है, चटपटा मसाला है, चिली पाउडर है, कुछ हो, सब 5%, am I right? 5%. But when it has added caramelized sugar, it is no longer नमकीन, इसीलिए उसका रेट अलग है। सो वो थोड़ा आपके प्रेस नोट में हम विस्तार से उसका एक्सप्लेनेशन दे रहे हैं। विषय को समझकर प्लीज जितने भी आपके मीडिया के द्वारा स्प्रेड करना है। முதல் வீடியோ அன்னபூர்ணா, ரெண்டாவது வீடியோ பாப்கார்ன். இந்த ரெண்டுக்குமே கனெக்ஷன் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்த இந்த புதிய மீட்டிங்கில் பதில் கொடுத்திருக்கிறது மராட்டா அரசாங்கம். என்ன அந்த பதில்? அன்னைக்கு அவர் என்ன கேட்டிருந்தார்? ஒரு பன், அந்த பன் அப்படியே வித்தா ஒரு ஜிஎஸ்டி, அந்த பன்னுல பட்டர் போட்டு திராவி வித்தா அது ஒரு ஜிஎஸ்டி. இந்த மாதிரி வெவ்வேறு ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்காதீங்க, ஒரு ஜிஎஸ்டியை போடுங்க. பட் இப்போ நிர்மலா மேடம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பாப்கார்ன் சால்ட் போட்ட பாப்கார்னாக இருந்தால் அதுக்கு 5%, அதுலயே கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் ஏத்திட்டீங்கன்னா அது 12%. இப்போ புதுதாக ஒரு கேரமல் பாப்கார்ன் எல்லாம் வரும், நல்ல டப்பா, பியூட்டிஃபுல்லான பாக்ஸ், அதை நீங்க வாங்குனீங்கன்னா 18%. அப்போ 5%, 12%, 18%. ஒரே பாப்கார்ன் மேல நீங்க என்ன கோட்டிங் கொடுக்குறீங்களோ, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ, அதை அப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எந்த பிரச்சனையாக அன்னைக்கு கோயம்புத்தூரின் அந்த பிசினஸ் மேன் எடுத்து வைத்தாரோ, அதை இன்னும் ஆழமாக, இன்னும் காம்ப்ளிகேட்டடாக பட் தெளிவாக புரிய வைத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். பேஸ் பொருள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் பேஸ் பொருட்கள் மேல நீங்க தெளிக்கக்கூடிய சீனி, உப்பு, மசாலா, ஒவ்வொரு பொருளையும் நீங்க ஏறும்போது அதற்கான ஜிஎஸ்டி வழியும் மாறும் என்கிற விஷயத்தை புரிய வைத்திருக்கிறார். இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்றால் என்ன, ஜிஎஸ்டி என்றால் என்ன, எந்தெந்த பொருட்களில் எவ்வளோ ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பல மீம்ஸ்களை நீங்க பார்த்திருப்பீர்கள், பல மிஸ்இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டிருப்பீர்கள். மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செய்திகள். ஜிஎஸ்டி கவுன்சில் 2017 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட் செய்யப்பட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இது கொண்டு வரப்பட்டது 2017 ஆண்டு. ஆர்டிகல் 279A இந்த மாற்றத்தை கொண்டு, அதாவது எப்படி உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறதோ இல்ல சுப்ரீம் கோர்ட், எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் கவர்னிங் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலும் ஒரு கவுன்சிலிங் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருந்தால் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் சஜஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் அது மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது. இது ஒரு ஆலோசனையாக மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. அரசாங்கம் எதை ஜிஎஸ்டியாக முன்பெடுத்து வைக்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கமும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது.
2017 ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் இது தலைமையில் யாருன்னா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மத்திய அரசாங்கத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் நிர்மலா சீதாராமன். இந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யார்? ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மகாராஷ்டிராவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆந்திராவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கர்நாடகாவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பர்ஸ். இப்போ இந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் இது எப்படி நடக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒரு 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் காலகட்டத்தில் இது கொண்டு வரப்பட்டது. 0% ஜிஎஸ்டியில இருந்து அதிகபட்சம் 12%. அன்னைக்கு பிஜேபி அதை எதிர்த்தார்கள். இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை நீங்க பறிக்கிறீர்கள், அன்னெசரியாக நீங்க இது போன்ற வரியெல்லாம் போட முடியாது. ஆனால் பிஜேபி வந்த உடனே அவர்கள் செய்த முதல் காரியம் ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டியுடைய இம்ப்ளிமெண்டேஷன். 2016ல டிமானிட்டைசேஷன், 2017ல ஜிஎஸ்டியுடைய இம்ப்ளிமெண்டேஷன். இவர்கள் எதை எதிர்த்தார்களோ, அதாவது 0 to 12% எதை எதிர்த்தார்களோ அதை மாற்றி இவர்கள் கொண்டு வந்த புதிய சட்டம் 5% to 28%, 5%இலிருந்து 28%. காரணம், அந்த டிமானிட்டைசேஷன்ல இழந்த பணத்தை இப்படி சரி கட்டி வரலாம் கொண்டு வரும்போது இவர்கள் கூறிய விஷயம் என்ன, எல்லா எக்ஸசிவ் டாக்ஸஸ் எல்லாம் நாங்கள் நீக்கிடுவோம், இதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் எல்லாம் நீங்க கட்ட தேவை. கிட்டத்தட்ட ஒரு 55 மீட்டிங் நடந்து 900 சொச்சம் மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஜிஎஸ்டி பார்க்கிறீர்கள். இது வந்து தொடர இருக்கிறது. அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் 28% இருக்கக்கூடிய இதே ஜிஎஸ்டி உயர்த்தி 35% மேக்சிமம், உலகத்திலேயே இதை தாண்டி வேற யாராலுமே வாங்க முடியாத லெவல் அந்த ஜிஎஸ்டி கொண்டு வர இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இப்ப இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய நபர்கள் 50%, குறைஞ்சபட்சம் 50% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ். 3/4 மெஜாரிட்டி எந்த சட்டத்திற்கு வருகிறதோ அவர் இந்த சட்டம் தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இப்போ என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 3/4 ஓட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட 3/2 அதாவது ஸ்டேட்டுடைய ஓட் ஷேர் அதிகமாக இருக்கிறது. அப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்த்தால் அதில் ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்கிறார்கள். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், அதனால் அவர்கள் கிடைத்து விடுகிறது. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் அங்கு அட்டெண்டே செய்வதில்லை. போன வருடம் டிஎம்கே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை பாய்க் அவுட் செய்தார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இப்போ 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு ஜெய்சல்மேர் ராஜஸ்தானில் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது. இதில் பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். இவி வெஹிக்கிள்ஸ், அதாவது பேட்டரி ஆபரேட்டட் ஸ்கூட்டர், கார் 28% இருந்த அந்த ஜிஎஸ்டியை குறைத்து வெறும் 5% மட்டுமே கட்டினால் போதும். மற்றும் செஸ் ரெகுலேட்டரி இதெல்லாம் நீங்க கட்டினாலே போதும், உங்களுக்கு அந்த வாகனம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்கம் இவியை ப்ரமோட் செய்ய பார்க்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கு 28% 50%. இன்னைக்கு நீங்க வாகனத்தை வாங்க போனீர்கள்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30% 50% நீங்க கட்டி தான் அந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள், இதற்கு ஒரு நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்இன்ஃபர்மேஷன் எப்படி பரப்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் வண்டியில நீங்க விற்கும் போது 18% அரசாங்கம் போடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆமா, அரசாங்கம் 18% போடுவதாக கூறியுள்ளது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் நபர்களிடம் எந்த விதமான ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படாது. உதாரணத்திற்கு, இப்ப எனக்கிட்ட இருந்து என்னுடைய பர்சனல் வெஹிக்கிளை இன்னொரு நபர் வாங்குறாருன்னா அதற்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. ஆனால் என்னுடைய கம்பெனி இன்னொரு கம்பெனியுடன் ஒரு வியாபாரம் பேசும்போது அப்போ அதற்கான ஜிஎஸ்டி, என்னுடைய கம்பெனி வண்டியை இன்னொரு கம்பெனிக்கு நான் விற்கும் போது அதற்கான ஜிஎஸ்டி 18%. இதற்கு முன்பு 12% இருந்தது. அந்த 12 இப்போ 18 மாறியுள்ளது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பாப்கார்ன் விவகாரம் ஏற்கனவே அவர் எக்ஸ்பிளைன் செய்தார்.
இதை தாண்டி ஒரு சில விஷயங்களில் அரசாங்கம் குறைத்தும் உள்ளது. உதாரணத்திற்கு ஃபார்ட்டிஃபைட் ரைஸ், அதாவது இந்தியாவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஐரன் டெஃபிஷியன்சியால பல குழந்தைகள் இருக்கிறார். அப்போ அந்த ஐரன் டெஃபிஷியன்சி, பாஸ்பிக் ஆசிட், வைட்டமின் B12 இது போன்ற விஷயங்களை உங்களுடைய உணவிலேயே அரசாங்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் போஷன் அபியான் என்று அழைக்கப்பட்டது. இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் which is ICDS மற்றும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் which is PDS, அதாவது உங்களுடைய ராஷன் கடை வழியாக கிடைக்கக்கூடிய ராஷன் அரிசியில் 100 விதைகள் அரிசி இருக்கும்போது அதுல இருந்து ஒரு அரிசியில் இந்த மெடிசினல் அரிசி இருக்கும். உங்களுக்கு தேவையான அந்த ஐரன், வைட்டமின் B12 மற்றும் பாஸ்பிக் ஆசிட் கலந்த அந்த மெடிசன், அது அரிசி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதன் மீது இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா 18% வாங்கிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. இப்போ அதை குறைச்சி வெறும் 5% குறைச்சிருக்காங்க. இதே போன்ற இன்னும் ஒரு சில விஷயங்கள், அதாவது லோன்ல நீங்க டிஃபால்ட் செய்தீர்கள், அதை ரீபே செய்யும்போது அதுல ஒரு பர்சன்டேஜ் குறைந்ததாக, அதுக்கப்புறம் உங்களுடைய செஸ் சார்ஜஸ்ல காம்பன்சேஷன் விஷயத்துல குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, ஜிஎஸ்டி நீங்க வசூலிக்கிறீங்க, பெட்ரோல் டீசலை ஏன் நீங்க ஜிஎஸ்டியில் இன்னும் கொண்டு வரல? இது போன்ற பல்வேறு கேள்விகள் எதுக்குன்னா, பெட்ரோல் அண்ட் டீசலை நீங்க ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்த உடனேயே உங்களுடைய விலைவாசி குறையும். விலைவாசி குறைந்த உடனேயே மக்கள் கையில் அந்த பணம் கொஞ்சமாக மீதமாகும். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க டாக்ஸை மட்டும் போட்டு வருகிறீர்கள். இந்த டாக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்து காட்டுறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 30% உங்களுடைய வருமான வரி, ஜிஎஸ்டி 5% 28%, இதுக்கப்புறம் செஸ், இதுக்கப்புறம் மற்ற டாக்ஸஸ்களை போட்டு பெட்ரோல் டீசல் மீது 50%, அதே மாதிரி வாகனத்தை வாங்க போனீர்கள் 30% 50%. இது போன்ற டாக்ஸஸ்களை கொடுத்ததற்கு பின்பு மக்களுக்கு என்ன கிடைக்கிறது? சரியான கல்வி கிடைக்கிறதா? சரியான சுகாதாரம் கிடைக்கிறதா? சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. கல்வி மீது 18%, இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது 18%. அப்போ உங்களால தன்னுடைய குழந்தைகளுக்கு மேற்படிப்பு கூட கொடுக்க முடியாது அந்த நிலை. சரியான இன்சூரன்ஸ் கூட வாங்க முடியாது அந்த நிலை. மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல கல்வி இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொறுப்பு, இலவசமாக கொடுக்கக்கூடிய பொறுப்பு. ஏற்கனவே பிரைவேடைசேஷன் பேர்ல பல பிரைவேட் முதலாளிகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல்ஸ் என்று கொடுத்துட்டீர்கள். பல மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ்களை கொடுத்துட்டீர்கள். இப்போ ஒரு அப்பாவி மக்கள் அதோட சிகிச்சைக்கு போகும்போதோ, அல்ல இன்சூரன்ஸ் வாங்கும் போதோ, அல்ல அந்த கல்வி கற்க போகும் போதோ உங்கள் மீது 18% போட்டு வருகிறது நாட்டு அரசாங்கம். பாப்கார்ன் மீது நீங்க போடக்கூடிய 18% பெரிய விஷயம் அல்ல. ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவை, அடிப்படை வசதிகள், அடிப்படை உரிமைகளுக்காகவும் நீங்க இது போன்ற வரிகளை போடும்போதுதான் இது டாக்ஸ் டெரரிசமாக பார்க்கப்படுகிறது. அதாவது வரி போட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தரத்தை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. இதே வீடியோவை தொடக்கி இன்னொரு டிஸ்கஷனை நாங்கள் செய்திருந்தோம், ரொம்ப ஆழமான ஒரு டிஸ்கஷன். அது இன்னொரு ஒரு அரை மணி நேரம் அதிகமாக இருந்து பல்வேறு விஷயங்களை நாங்கள் பார்த்து விவாதித்திருக்கிறோம். நேரம் கிடைத்தால் நிச்சயமாக அந்த வீடியோவை பாருங்கள். கீழே அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டுவிட்டு மேலே ஐ பட்டனில் அதற்கான லிங்கை கொடுத்திருக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். பிகாஸ் இது மாதிரியான வீடியோஸ் உங்களிடம் வரும்போது பல தகவலுடன் பல ஆய்வுகளை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு வருகிறோம். இதை தாண்டி உங்களுடைய கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்டியை பற்றி, டாக்ஸேஷனை பற்றி, இந்த நாட்டு பொருளாதாரத்தை பற்றி, எக்கனாமிக்ஸை பற்றி உங்கள் மனதில் ஏதோ ஒரு கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கீழே எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க முயற்சிக்கிறோம். நன்றி.